பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட மனநிலை கொண்ட நபர், இந்த மாதிரி குணம் படைத்தவர்னு யாராலையுமே யூகிக்க முடியாது. நான் கூட பழகினவங்களால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். வெளியிடங்கள்ல அஜித்தை பார்க்க முடியாத காரணத்தினாலதான் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு தனக்குத்தானே சில வரைமுறைகளை வகுத்து வாழ்பவர் அஜித். ரசிகர்களை சந்திக்க மாட்டேன், எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள மாட்டேன், எனக்குன்னு எந்த ஒரு ரசிகர் மன்றமும் வேண்டாம்னு கொள்கையோட வாழ்ந்துட்டு வராரு. தமிழ் சினிமாவில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நபர்கள்ல ஒருத்தரா இருக்காரு அஜித். இவரோட படங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல ஓபனிங் கிடைச்சிட்டு வருது. இவரோட நடிப்புல கடைசியாக வெளியான துணிவு திரைப்படம் நல்ல வசூலை குவித்தது. பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அவரோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. இவரோட விடாமுயற்சி திரைப்படமும் பல காரணங்களால தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டே வருது. அடுத்ததான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லிங்கிற படத்துல கமிட் ஆகி இருக்காரு. தான் அஜித்தை பற்றி சில ஸ்டண்ட் கலைஞர்கள் சில விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏகப்பட்ட நடிகர்களோட பணிபுரிந்திருக்கும் இவர்கள் அஜித் படப்பிடிப்புல மட்டும்தான் ஒரு பாதுகாப்பை உணர்வாங்களாம். இதற்கு காரணம் அஜித் தானும் சொல்றாங்க அந்த கலைஞர்கள். இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாராம் அஜித். அங்க சாப்பிட்டாதான் அஜித்துக்கு நிம்மதியே வருமாம். இப்படி சாப்பிட தாமதமானா அஜித்துக்கு ரொம்ப கோபம் வருமாம். இடத்துல வில்லனை எப்படி மிரட்டுவாரோ அதே மாதிரி இவங்களையும் மிரட்டி சாப்பிட வைப்பாராம் அஜித்.